ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா விசிறி மட்டும் வச்சுருப்பாங்க வீட்டில். ஸ்பேன்லாம் இருக்காது வீட்டிலலாம். ஏசி ஸ்பேன் மற்றபடி எதுவுமே இருக்காது. இந்த விசிறி மட்டையில் தான் இருக்கும். அதுவும் பனை ஓலையில் இருக்கும். ஃபார்ம் லீஃப் இருக்குல்ல, அந்த பனை ஓலையில் தான் செஞ்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு 4-5 இருக்கும். இப்போ தான் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு, இப்போல்லாம் பனை ஓலையில் தான் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 5 ரூபா 10 ரூபாய் அது மாதிரி 5 ரூபாய் 10 ரூபாயில் கிடைக்கும். அது ஒரு சீசனுக்கு தான், கோடை சீசனுக்கு தான். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்று இருக்காது, அப்படியே வேர்க்கிற மாதிரி இருக்கும், வெயில் கடுமையாக இருக்கும். அந்த டைமில் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும். அது 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் அப்படியே வீசிட்டு இருக்கும் பாருங்கள். வீச என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சி வந்துட்டுருக்கும். அந்த பார்டர்லாம் கிழிஞ்சிரும், ஓட்டை விழுந்துடும். பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்களாம் உடச்சிருவாங்க. ஓட்டையாக இருந்தாலும் அதுலேயும் காற்று லைட்டாக வரும். போட்டு வீசிக்கிட்டு அப்படியே ஓட்டிடுறது தான் அந்த கோடை சீசனை. ஃபேன் ஏசியெல்லாம் இல்லை, இருக்கும். ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் பெரிய பெரிய வசதிக்காரவங்க யார் வீட்டில் எலக்ட்ரிக் சர்வீஸ் இருக்கோ, இபி சர்வீஸ், உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுவும் பெருசாக இருக்கும், கட்டன்னு ஓடும். அதிசயமாக இருக்கும் பார்த்தாலுமே. இந்த விசிறியை வச்சு தான் எல்லாருமே வாழ்க்கை தரம் ஓட்டினீங்க. வெளிநாட்டிலையும் இப்படி தான் இருந்திருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலலாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த விசிறி மட்டும் கிடச்சவங்கள்ட்ட அது ஒரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் பேசுகிற தமிழ் முடியலன்னா ஆட்டோ டப்பிங்கில் போய் நீங்கள் என்ன லாங்குவேஜில் வீடியோ பார்க்குறீங்களோ ஆட்டோ டப்பிங்கில் போய் ஆன் பண்ணிங்கன்னா நான் பேசுகிறது அப்படியே உங்கள் லாங்குவேஜுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே வச்சுட்டு இருக்க வேண்டியதான். நல்லா காற்று வரும், அப்படியே அழகாக. கை தான் லைஸாக வலிக்கும், இதமாக இருக்கும் அப்படியே. கிராமத்தில் சொல்லுவாங்க கைத்தான் பேன்ட்டு. கைத்தான் பேன் ஒரு கம்பெனி இருக்குது, கைத்தான் பேன்னு. ஆனால் சும்மா கை தான் நமக்கு ஸ்பேனுக்கு வாங்கல, அதுதான் கைத்தான் ஸ்பேன். பாருங்க, எவ்வளவு வேர்த்தாலும் அப்படியே குளிர்ச்சி அடைய வச்சிடும் அந்த இதுலேருந்து வர காற்று. அப்படியே தூங்குங்க. நீங்கள் தூங்க, நாங்கள் உங்களுக்கெல்லாம் வீசி விடுறோம். அப்படியே இதமான காற்றா வரும். என்ன தான் ஸ்பேனில் இருந்தாலும், ஏசியில் இருந்தாலும், ஏர் கூலரில் இருந்தாலும் இந்த மாதிரி காற்றுக்கு ஈடாகாது. அவ்வளோ குளிர்மையாக இருக்கும். ஏசியெல்லாம் ஹீட்டு, பொல்யூஷனை ரொம்ப கெடுத்துரும். ஆனால் இது எதுவுமே இல்லை. இங்கே உள்ள காற்று பக்கத்தில் தள்ளி அடிக்கும், அவ்வளோதான். விசிறி அடிக்கும். இந்த மாதிரி விசிறி மட்டையெல்லாம் யாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க போய்? ஏற்கனவே பழைய காலத்து விசிறி மட்டையெல்லாம் பாறையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பனை ஓலையாக இருக்கும், அங்கே வேறு மாதிரி லீஃபாக இருக்கும். எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ரிலாக்ஸ் ஆகுங்க. ரொம்ப பேர் இந்தியாவில் இப்போ வந்து காலையில் ஒரு 7 மணின்னு வச்சுக்கோங்க. மற்ற கண்ட்ரியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். இப்போ சிங்கப்பூர் மலேசியானா 2.5 மணி நேரம் அதிகமாகும். இங்கே வந்து இப்போ 6 மணினா அங்கே 8:30 மணி. இதுவே நீங்கள் அந்த யூரோப் கண்ட்ரியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதை விட அமெரிக்கா, கனடாவெலாம் கொஞ்சம் இன்னமும் நல்லா வித்தியாசமாக இருக்கும். ஒரு 18 மணி நேரம், 20 மணி நேரம், 22 மணி நேரம் கூட டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ இங்கே ஏஎம்னா அங்கே பிஎம்மாக இருக்கும். அதுக்காக தான் அங்கே உள்ளவங்க தான் அதிகம் பார்க்குறதுக்காக தான் அந்த இங்கே காலையில் நாங்கள் வீடியோ எடுத்தாலும் அங்கே வந்து அந்த குட் நைட் சொல்கிறது, உங்களை தூங்க வைக்கிறதுமான வேலைகள்லாம் எதுக்கு பண்ணுறோம்னா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அங்கே தூங்குற மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னடா காலையில் நம்மளை தூங்க வைக்கிறாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். காமெடி பீஸ் மாதிரி ஆக்கி விட்ருவீங்க எங்களை. இங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போகாமல் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க. காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போகாமல் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க. அன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணினார், உங்கள் வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் நான் படுக்க போட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்க ஆரம்பிக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். வேலைக்கு போக ஆரம்பிக்கிறவங்களாம் பார்க்காதீங்க. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்க்க போகிறவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். டச் 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 வீடியோலாம் நல்லா பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது என்னோடய வீடியோ? என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா? இன்னொரு சேனல் இருக்கிறதுனால அதிகமாக இதனையும் கான்செப்ட் பண்ண முடியல. நிறைய நம்ம வீடியோ எடுத்து அவுட்டோர் வீடியோ, இந்த ஆரம்பத்தில் வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, மசாஜ் வீடியோ, அந்த மாதிரிலாம் நிறைய போடலான்னு பார்க்குறேன். எங்களுக்கு வேலைப்பெல்லாம் யாராச்சும் வேறு பசங்களோ ஆளுங்களோ வச்சு வித்தியாசமான ஒரு லொக்கேஷனில் வீடியோ போடுறோம். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பேசிகிட்டே இருக்கவங்கள்ட்ட நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொட்டாய் வந்துடுச்சு, கண்ணெல்லாம் அப்படியே சிமிட்டி தூக்கம் வர ஆரம்பிக்குது. இந்த 2-3 பேர் தான் தூங்காமல் இருக்கிறீங்க. பாக்கியெல்லாம் தூங்கிட்டாங்க பாருங்கள். பார்த்துக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் மட்டும் தான் தூங்கலை. என்ன சாப்பிட்டீங்க? என்ன டிஃபன் இன்னைக்கு? என்ன லஞ்சு சாப்பிட்டீங்க? என்ன டின்னர் சாப்பிட்டீங்க? நைட்டில் டின்னர் அளவாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வராது, ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வரும். அளவாக சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வர்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். வயிறு ஃபுல்ஃபில் ஆகலைன்னா கொஞ்சம் அந்த ஹீட் வாட்டர் குடிச்சிங்கன்னா, ஹாட் வாட்டர் கொஞ்சம் குடிங்க. ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும். ஹாட் மில்க் குடிங்க நைட் டைமில், அது நல்லது தான். எல்லோரும் நல்லா தூங்கி காலையில் சிறப்பாக வேலைக்கு போய் நாளை எளிதாக்குங்கள். மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடை பெற்றுக்கொள்வது உங்கள் யூனிக் வில்லேஜ் ஏஎஸ்எம்ஆர். வில்லேஜ் யூனிக் ஏஎஸ்எம்ஆர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.